அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஹசரா கிரியேஷன்ல பண்ண போறது சிக்கன் 65 பிரியாணி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் தயிர், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் ஆயில், கோழிக்கு தேவையான அளவு உப்பு, விருப்பப்பட்ட கலர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விடுங்க. பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலர்ல பொரிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதோட முந்திரி பருப்பையும் கொஞ்சமா மல்லிக்கீரையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் டார்க் ப்ரௌனா பொரிஞ்சிட்டா கசப்பு தன்மை வந்துடும். அதே பேன்லயே 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமா பட்டை, 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும். மூடி போட்டு வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்குற கேப்ல பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய பட்டையை கட் பண்ணி சேர்த்து 5 முந்திரி, 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இதே போல அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச மசாலால இருந்து 3 டீஸ்பூனை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. ஒரு கைப்பிடி மல்லி, புதினா, 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா கனியா வேக விடணும். 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடுங்க. பிரியாணிக்குள்ள மசாலா ரெடி. பிரியாணியை இந்தியா கேட் பாஸ்மதி அரிசியில பண்ண போறோம். எப்படி அரிசி வடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க. 1 கிலோ பாஸ்மதி அரிசியில தான் இப்போ பிரியாணி பண்ண போறோம். பாஸ்மதி அரிசியை 2 வாட்டி கழுவிட்டு 15 மினிட்ஸ் ஊற விட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதோட அரிசியை சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சிடாம அரிசியை சேர்க்காதீங்க. அப்படி சேர்க்கும் போது அரிசி குழஞ்சிடும். அரிசி முக்காவாசி வெந்ததோட வடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சிக்கனை சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரியாணிக்குள்ள மசாலால ஒரு சிக்கன் ஸ்டாக் கியூப் இருந்தா சேர்த்துக்கோங்க. பேலன்ஸ் உள்ள பிரியாணி மசாலாவையும் அதோட கொஞ்சமா ஜார் அலசி தண்ணியும் சேர்த்து கலந்து விடுங்க. பிரியாணிக்குள்ள மசாலால பொரிச்ச பாதி கோழியை சேர்த்து ஒரு வதக்கி விட்டு வடிச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பால்ல கொஞ்சமா குங்குமப்பூவை 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். பொரிச்ச வெங்காயம், முந்திரி பருப்பையும் சேர்த்து ஒரு எலுமிச்சப்பழ சாறை சீடை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி வடிச்ச தண்ணியை 2 கப் அளவு சேர்த்து பிரியாணியை நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. பொரிச்ச கோழியை சேர்த்து 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லயே தம் போடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அரிசியை உடையாம லைட்டா கலந்து விட்டு பிறகு 10 நிமிஷம் மறுபடியும் ஸ்லோ ஃப்ளேம்லயே தம் போடுங்க. சுவையான சிக்கன் 65 பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.